ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி எவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சிக்கன் வாஷ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போது இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் நம்ம தனியாக வேறு சேர்ப்போம். இப்போது இது சிக்கனுக்கு தேவையான அளவு. இதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பாக்கெட்டில் விற்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அடுத்து இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா இதை முதல்ல பிசைஞ்சிட்டு நம்ம திரும்ப சிக்கன் மசாலா தூள் விற்குள்ள கடையில் அதுதான் இப்போ இதில் சேர்க்குறோம். இது 2 ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்து நல்லா ஊற வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போது தனியாக அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது இதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அடுத்து சோம்பு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயம் பேஸ்ட் ஆக்கி சேர்க்க போகிறோம். நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 2 பழம் அதையும் இதிலே சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விடணும். இப்போது இதில் திரும்ப மஞ்சத்தூள், அதே மாதிரி மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்தை வந்த மாதிரி இதில் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் போதும். நல்லா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா கலர் மாதிரி இருக்குது தெரியுதுல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, இப்போ அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா ஊறி இருக்கு. அந்த மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே ஊறி இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவி சூப்பராக வரும். நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லா பக்கமும் சேரணும். இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பெசரி வச்ச அந்த சிக்கன்லேயும் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ அந்த கழுவி அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கிறோம். அந்த ஊற வச்சுருந்த அந்த கிண்ணத்தில் உள்ள தண்ணி தான் அது. இப்போ அதை ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் இருக்கும். அதே இதில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறோம். ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்கனில் விடுற அந்த தண்ணியும் விட்டுருக்கு. நம்ம ஊற்றுனா அந்த 1/2 டம்ளர் தண்ணி தான். எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாகவும் வந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், ஜீரகம், சோம்பு போட்டு அரைச்சா அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா திக்னஸ் கொடுத்துரும். இப்போது நம்ம எப்போவுமே சிக்கன் செய்யும்போது கடைசியாக மிளகு, ஜீரகம் அதை பொடி பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சிக்கன் எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை தான் நம்மளும் சேர்த்துருக்கோம். அப்புறம் எப்போதும் போல் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். கொத்தமல்லி தூவிட்டு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலே விட்டுருங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெயெல்லாம் திரண்டு நல்ல கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்பவே அருமையான சிக்கன் கிரேவி, ரொம்பவும் சிம்பிளாகவும் சீக்கிரம் செய்யக்கூடிய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.